பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறது, ஓடி நன்றி சொல்லி இயலாது, என்ன சொல்கிறதுன்றே தெரியாதுன்ற பிள்ளைகளுக்கு. சரி, இந்த நாளில் இப்படி பரிசுகள் வர்றது சந்தோஷமா? சந்தோஷம். சரி, எதிர்பார்க்கையில தானே. பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு. சரி, வணக்கம். வணக்கம். சரி, என்ன பேர் உங்களுக்கு? சுசி. சரி, சுசி அக்காக்கு இன்னைக்கு என்ன விசேஷம்? மதர்ஸ் டே. சரி, அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது இன்னைக்கு மதர்ஸ் டேன்னு. சரி, இன்னைக்கு அப்ப உங்களுக்காக அழகா ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. மம்மண்டு போட்டு வடிவான கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. கொடுத்துடுவோம். அன்னையர் தின வாழ்த்துக்கள். சரி, யார் அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்காக இன்னைக்கு கேக் எல்லாம்? பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? ஒரு ஆள் பிரான்ஸ். 2 பிள்ளைகளா? 4 பேர். 2 பேர் தான். 2 பேர் வெளியில நிக்கணும், மிச்சம் 2 பேர் இங்க. சரி, ஒரு ஆள் பிரான்ஸ்ல, ஒரு ஆள் ஜெர்மன்ல. சரி, யார் அனுப்பி இருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இன்னொரு கிஃப்டையும் கொடுத்துருவோம். இந்த நாள்ல அம்மாக்கு நாங்கள் பரிசு அனுப்பணும், அம்மாவுக்கு அழகான பரிசுகள் அனுப்பணும்னு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. இதுக்குள்ள இருக்கிற பரிசு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து பாருங்க. எடுங்க, வெளியே எடுங்க. சரி, அழகான என்னன்னு சொல்ற பல்லக்கு டிசைன் சாரி ஒன்று உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சரி, யார் அனுப்பினாங்க? மகன். எல்லா அம்மாமாருக்கும் அந்த மகன்ல தான் விருப்பம் கொஞ்சம் கூட. மகனுக்கு என்ன பேர்? ஷியான். ஷியான் அனுப்பி இருப்பாரோ? எங்க இருக்கிறார் ஷியான்? ஜெர்மன்ல. சரி, மகன் எத்தனாவது மகன்? மூத்தவரா? 2வது. சரி, மகள் இருக்கிறான்னு சொன்னீங்க, அவருக்கு என்ன பேர்? ஷியானுஜா. மகனா மகளா அனுப்பினது? 2 பேரும் சேர்ந்து செய்திருக்கலாம். சரி, இன்னொரு பரிசும் உங்களுக்காக இருக்குது. இதுல ஒரு தொகை பணம் ஒன்று அனுப்பி இருக்கணும். 10,000 ரூபாய் அனுப்பி வச்சிருக்கணும். ஏதாவது பிடிச்சதை இந்த நாள்ல வாங்கட்டாம் சொல்லி அனுப்பி இருக்கணும். தங்களோட பரிசுகளையும் அனுப்பினது மட்டும் இல்லாம உங்களுக்காக காசும் அனுப்பி இருக்கணும். என்னன்னு சொல்றது, எல்லாராலையும் செய்ய முடியாத மிகப்பெரிய காரியத்தை செய்கிறது நாங்கள். அதாவது அம்மாக்களால் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு புது உயிர்களை கொடுக்க முடியும். அப்படியான அந்நியர்களுக்காக கொண்டாடப்படுற நாள் இன்றைக்கு. இந்த நாளில் எங்களுடைய அம்மாவை கௌரவிக்கணும், அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் என்று சொல்லி நினைச்சு ஆசையாக பரிசு அனுப்பி இருக்கிறாங்க. மகனா தான் இருக்குமா? ஏன் அப்படி சொல்றீங்க? மகளா இருந்தா 2 பேரும் சேர்ந்து செய்திருப்பினோம். ஆனா கூடுதலா மகன் தான். என்ன காரணம் அந்த மகன் தான் என்றதுக்கு? மற்றது 3 பொம்பளை பிள்ளைகளா? ஒரே ஒரு மகன் என்றபடியா அந்த மகன் தான் என்ற அழுத்தம் இருக்குது. சரி, இன்றைக்கு உங்களுக்காக இந்த பரிசுகள் ஆசை அனுப்பினது மகனா மகளா? இல்லை, 2 பேர் அனுப்பி இருக்கிறாங்களே. இல்லையே, அவர் எங்க இருக்கிறார்? மகனோட நிக்கிறார் ஜெர்மன்ல. இல்லையே, மகள் எங்க இருக்கிறார்? ரக்ஷித். யாரு? பேரன். இல்ல, மகள் எங்க இருக்கிறார்? பிரான்ஸ்ல. சரி, இந்த பரிசுகள் இன்னைக்கு உங்களுக்காக அனுப்பி இருக்கிறது ஷியான், தஷ்மி. தஷ்மி என்று கூப்பிடுறது. மகனும் மகளும் சேர்ந்து இன்னைக்கு 2 பேருமே உங்களுக்காக அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி வெளியில இருந்து ஆசையா அனுப்பி இருக்கணும். தஷ்மியும் ஷியானும் அன்பாக இந்த பரிசுகளை அம்மாவுக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மகள் தான் இந்த சாரியெல்லாம் பார்த்து
செலக்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறா போல இருக்குது. நீங்களே கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆனால் இன்றைக்கு பேச்சு மட்டும் நிச்சயம் கிடைக்கும். நான் அனுப்பி விடுறேன், தம்பியை சொல்றீங்க, அண்ணாவை சொல்றீங்கன்னு சொல்லி இருக்கு. 2 பேரையும் சேர்ந்து சொன்னது. ஆனா கூடுதல் மகள் பிள்ளையோட கரைச்சல் தானே. அப்ப இவர்தான் என்றதுக்காண்டி ஆனால் 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கு அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்னு செஞ்சுருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு? என்ன சொல்றது, ஓடி நன்றி சொல்லியலாது, என்ன சொல்றதுன்றே தெரியாது என்ற பிள்ளைகளுக்கு. சரி, இந்த நாள்ல இப்படி பரிசுகள் வர்றது சந்தோஷமா? சந்தோஷம். சரி, எதிர்பார்க்கையில தானே. சரி, என்னன்னு சொல்றது, நார்மலா எல்லாருமே பேங்குக்கு காசை போட்டுட்டு இன்றைக்கு போட்டிருக்கிறோம்னு சொல்றதுலும் பார்க்க இப்படி நேரடியா ஒரு பரிசொண்டு வந்து இறங்கக்குள்ள இந்த பிள்ளைகள் எனக்காக அனுப்பி வந்தாலும் என்ற பிள்ளைகள் பெரிய ஒரு சொத்து. சரி, அதை விட வேறு என்ன அம்மாவுக்கு வேணுமே. நீங்கள் இந்த உலகத்துக்காக அவங்கள கொடுத்துருக்குறீங்க. கஷ்டப்பட்டு அது எல்லாராலையும் செய்ய முடியாத காரியம் உண்டு. எத்தனையோ 1000 எலும்புகள் நொறுங்குற வலியை தாங்கி கொடுத்துருக்குறீங்க. ஸோ அவங்க உங்களுக்காக இந்த பரிசுகளை இன்றைக்கு அனுப்பி அன்னையர் தினத்தில் உங்களை கௌரவிச்சிருக்கணும். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் ஷியான் தஷ்மி சார்பாகவும் அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுறோம். தேங்க்யூ.